என் பொண்ணு வந்து ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறா. ஒரு 2 நிமிஷம் மட்டும், 2 நிமிஷம். மூவா இளநகை ஆன் த ஸ்பாட்ல நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் 1/2 மணி நேரத்துல கவிதை எழுதிடுவாங்க. அவங்க வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை பத்தி அவங்க கவிதை சொல்லணும்னு நினைச்சாங்க. சரி சார் இருக்கும்போதே சொல்லிடட்டுன்னு பாரு. முத்துலட்சுமி வசந்தகுமார் அவர்களின் மகளும் எம் பள்ளியின் மாணவியுமான மூவா இளநகை அவர்கள் எந்த நேரத்தில் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அப்படியே கவிதை எழுதுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கவிதையை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பள்ளி மற்றும் என் கனவு பள்ளி. எம் பள்ளியில் ஆசிரியருக்கும் மனதில் ஈரம் உண்டு, வகுப்பு சுவற்றில் மழை நீரினால் உண்டான ஈரமும் உண்டு. எம் பள்ளியில் ஆசிரியருக்கும் மனதில் ஈரம் உண்டு, வகுப்பு சுவற்றில் மழை நீரினால் உண்டான ஈரமும் உண்டு. சத்துணவு தோட்டத்தில் தண்ணீர் விட்டு பயிர் வளர்த்தால் எங்கள் பள்ளி மொட்டை மாடியில் தண்ணீரின்றி வளரும் செடிகளும் உண்டு. சத்துணவு தோட்டத்தில் தண்ணீர் விட்டு பயிர் வளர்த்தால் எங்கள் பள்ளி மொட்டை மாடியில் தண்ணீரின்றி வளரும் செடிகளும் உண்டு. சுற்றுச்சுவரின்றி வெட்டவெளியாய் நாய்களின் கடிகளுக்கு பயந்து மாடு போடும் சாணியில் கால் பதியாமல் நடந்து அடுத்த வகுப்பிற்கு செல்லும் போதே அசந்து போகிறது எமக்கு. பெண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை என்பது கழிப்பறை வசதியில்தான் தெரிகிறது. பாவம் ஆண் பிள்ளைகளின் நிலையோ அந்தோ பரிதாபம். கடல் நீரெல்லாம் தோற்றுவிடும் எம் பள்ளியில் கிடைக்கும் தண்ணீரின் முன்னே, ஆனால் அதை குடித்தால் என் கண்களில் கண்ணீர் வரும் பின்னே. 75 இன்ச் தீவியா மதனை ஏக்கமுடன் பார்த்தேன் நான். அதற்கென்று ஆள் வந்துதான் மாட்டுவார்களாம் அதனை. யாரிடம் சொல்லி வருந்துவேன் இதனை? என் கனவு பள்ளி எப்படி இருக்க வேண்டுமென என் கற்பனை சிறகை கவிதையால் விரிக்கிறேன். பாதுகாப்பு தருகின்ற சுற்றுச்சுவரொன்று, அதில் சாதனை புரிந்த தலைவர்களின் படமும் உண்டு. வண்ணமிகு வகுப்பறைகள், வசதியான இருக்கைகள், தூய்மையான சுவையான நீர், சுற்றிலும் பசுஞ்சோலையாய் மரங்களின் காற்றிலே மகிழ்வான கற்றலுண்டு. விளையாட்டு ஆசிரியர் மைதானம் அழைத்திட்டால் கற்றலோடு விளையாடும் கனிவுமிகு ஆற்றல் உண்டு. விளையாட்டு ஆசிரியருக்கு எம் பள்ளியில் இடம் உண்டு. இணைய தொடர்பு இடையறாது கிடைக்கின்ற ஆன்லைன் வகுப்பறைகள் அழகழகா இங்குண்டு. எந்நேரமும் எங்களுக்கு கல்வி பணி செய்ய மட்டுமே என ஆசிரியர்கள் இங்குண்டு. மக்கள் தொகை பணி, தேர்தல் பணி, வயது வந்தோர் கல்வி பணி என கல்வி இல்லா பணி அனைத்திலும் எம் கனவு பள்ளியில் இடமில்லை. அதில் எங்கள் ஆசிரியர்களுக்கும் பங்கில்லை. எனவே இங்கு வந்திருக்கும் அதிகாரிகளே, பிரதி உபகாரர்களே, பாருங்கள் என் நினைவு பள்ளியை. மாற்றம் கொண்டு வர மனமுண்டா உங்களுக்கு? மாற்றத்தில் நாங்கள் வாழ இடமுண்டா எங்களுக்கு? மாற்றம் கொண்டு வர மனமுண்டா உங்களுக்கு? மாற்றத்தில் நாங்கள் வாழ இடமுண்டா உங்களுக்கு? வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன். வணக்கம்.